ஒரு பென்சிலில் நம்ம எழுதும் போது அது தவறு ஆயிடுச்சுன்னா உடனே நம்ம எரேசரை எடுத்து அதை அழிச்சிட்டு திருப்பியும் நம்ம எழுதுகிறோங்க. அதே போல தான் நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம தவறான முடிவுகளை எடுத்துப்போம். தவறான வழியில் நம்ம நடந்து போகும்போதெல்லாம் திருப்பியும் அடுத்த வாட்டி இந்த வழியில் நம்ம போகக்கூடாது, இந்த பிரச்சனையில் இந்த முடிவில் நம்ம கரெக்டாக எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தவறுகளை நம்ம சரி செஞ்சுப்போம். வேதத்திலையும் அப்படிதாங்க. தாவீது இப்படியாக ஜெபிக்கிறாரு, சுத்த இருதயத்தை என்னில் சிருஷ்டியும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம தவறான வழியில் நம்ம நடந்து கொண்டு போயிருக்கலாம், கர்த்தரை மறந்து பின்வாங்கி போயிருந்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கு நம்ம ஒரு முடிவை எடுப்போம். ஏசப்பா, நான் தவறான வழியில் போயிருந்தாலும், நான் இல்லை உம்மை விட்டு விலகி போயிருந்தாலும் இன்றைக்கு எனக்கு ஒரு சுத்தமான இருதயத்தை கொடுங்க. எல்லா தவறுகளும் நான் பண்ணியிருந்தா நான் இன்றைக்கு எரேசரால் அழிச்சிட்டு நான் திருப்பியும் ஒரு புது சிருஷ்டியாக மாற வேண்டும் என்று நாம் கேட்போம்.